வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேக்ஸில் எண்கள் டாப்பிக்கில் பிவிக்யூ பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். பிவிக்யூ எண்கள் டாப்பிக்லேருந்து டோட்டலாக ஒரு 10 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது எப்படின்னு சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100லிருந்து 10ஐ உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்? ஸோ இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண பாதி பேர் இது தப்பாக தான் போட்டாங்க. ஸோ 100லேருந்து 10ஐ எத்தனை முறை கழிக்க முடியும்னா, 100லேருந்து 10ஐ எத்தனை டைம் கழிக்கலாம்? ஒரு 10 ஒரு டைம் தான் கழிப்போம். அதுக்கப்புறம் அது 90யாக மாறிடுமா? அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுறது எல்லாமே 90லேருந்து மைனஸ் பண்ணுறதா அர்த்தம். ஸோ 100லிருந்து 10ஐ ஒரு முறை தான் கழிக்க முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 49, 121, 169. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு 361ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டை பார்க்கணும். இது எதோட ஸ்கொயர்? 7 ஸ்கொயர். 7ஓட ஸ்கொயர்டு 49 இல்லையா? அப்போ 121 எதோட ஸ்கொயர்? 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயர்டோடது 121. 169 எது ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயர். ஸோ நம்ம இந்த இடத்துல என்னன்னு தெரில. அப்போ 361 எதோட ஸ்கொயர்டுன்னு பார்த்தீங்கன்னா 19 ஸ்கொயர். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். 7க்கு அப்புறம் 8, 9, 10. ஸோ 3 நம்பர் டிஃப்ரெண்ட்டாக வருது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 11க்கு அப்புறம் 12 ஒரு நம்பர் தான் டிஃப்ரெண்ட் வருது, கேப்பு. அதுக்கடுத்து அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்னு வரணும்? 3 நம்பர் கேப்புன்னு வந்துச்சுன்னா அப்போ என்ன வரணும்? 14, 15, 16. அப்போ இந்த இடத்துல 17க்கு ஸ்கொயர்டு என்னன்னு நம்மளுக்கு வரணும். அதுக்கடுத்து இதுக்கடுத்து 18 ஒரு நம்பர் தானே. ஸோ 3, 1, 3, 1 இப்படி ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 17 ஸ்கொயர்டு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி 289. நான் மாற்றி டிக் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம். அப்போது நம்மளுக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த எண்களை x, yன்னு நம்ம வச்சுக்கலாம். 2 நம்பர் அதோட வர்க்கங்களின் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு வர்க்கம் எடுத்தால் எக்ஸுக்கு வர்க்கம் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லையா? அப்போ ஒய்க்கு வர்க்கம் எடுத்தால் ஒய் ஸ்கொயர்டு. இதோட வித்தியாசம் 45ன்னு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ப்ரீவியஸ்லேயே சொல்லியிருப்பேன், வித்தியாசம்னா மைனஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் 3ஆக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 3a ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர்டு மைனஸ் 15 அவங்க கொடுத்துருக்கதை போட்டு ஸ்கொயர் பண்ணோன்னா இதில் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 45 கிடைக்கணும். இதுதான் நம்மளுக்கான குழு. ஓகேவா? இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணணும் ஆப்ஷனை வச்சு. இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9. அதுக்கடுத்து 15 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ 225 கிடைக்கும். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சரு? 216ன்னு வரும். ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே வருது 45 நம்மளுக்கு வரணும். அப்போ இங்கே 216 வரதுனால இது தப்பு. ஆப்ஷன் ஏ தப்புன்னு வந்துருச்சு. சரி, பின்னாடி பார்ப்போம். ஆப்ஷன் டி எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு பதிலாக 9ன்னு அப்ளை பண்ணலாம். அப்போ 9 ஸ்கொயர்டு மைனஸ் ஒய்க்கு பதிலாக 6ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு 45 கிடைக்கணும். இப்போ 9 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 81 மைனஸ் 6 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 36. இது ரெண்டையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் 45 கிடைக்குதா? வர ஆன்சர் வந்துருச்சாங்க. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. ஸோ இப்படி தான் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணணும். உங்களுக்கு இதுவரை ஸ்டெப்ஸ் போட வந்துருச்சுன்னா ஆப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 0.35 பார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக. என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் அது உங்களுக்கு கொடுத்துருப்பேன். தசம எண்ணை எப்படி பின்னமாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. ஸோ இது பிஒய்க்கு கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 200க்கும் 300க்கும் இடையேன்னு கொடுக்குறாங்க. அப்படிங்க இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 6, 8, 9 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் செகண்ட் டேபிள். ஃபஸ்ட்டு எப்போவுமே சின்ன நம்பர்லேருந்து போங்க. 3, 4, 9 வருமா? அடுத்து என்ன பண்ணணும்? 3 டேபிள்லேயே போடலாமா? 1, 4, 3ன்னு வரும்.
அப்போ 4 3s are 12, 12 3s are 36, 36 2s are நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 72. ஸோ இதுக்கான LCM 72. இப்போது LCM 72 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 72வை மல்டிப்ளை பண்ணணும். 72s are 1, 72, 72s are 2 என்ன கிடைக்கும் 144, 72s are 3, 216, 72s are 4, 288. இதுக்கு அடுத்து நம்ம போகணுன்னா 316 வந்துடும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு நம்பர் தான் 200க்கும் 300க்கும் இடையே தான் கேட்டிருக்காங்க. அப்போ 216ம் 288 தான் வரும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பி 2 நம்பர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், e⁻0வின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் கூட இப்போ லாஸ்ட்டு குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. ஆனால் ஈன்னு கொடுக்கல, வேறு சிம்பிள் கொடுத்து அதோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. ஸோ e⁻0 அப்படின்னாவே இதோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 தான். ஈக்கு மேலே எந்த வேல்யூ இல்லைனாலும் அதுக்கு 1 இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 0இன் தலைகீழி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 0க்கு தலைகீழியே கிடையாது. நெக்ஸ்ட்டு 3-25 என்ற எண்ணில் குறிப்பிட்ட இடத்தில் எந்த எண்ணை போடப்பட்டால் அது முழு வர்க்கமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நம்பருக்கு இந்த கொடுத்துருக்க கேப்பில் எந்த நம்பர் போட்டால் நம்மளுக்கு முழு வர்க்கமாக கிடைக்கும்னு கேட்குறாங்க. நம்ம எப்போவுமே வர்க்கம் பார்க்கும்போது இந்த கடைசி டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ 5ல் முடிஞ்சிருக்கனால மேபி இது 5ல் முடிகிற ஆன்சராக இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த நம்பர் இங்கே கொடுத்துருக்கதை எதை போட்டோன்னா அது ஸ்கொயர் வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். 1 போட்டால் அது எந்த ஸ்கொயர்லேயும் வரல. அப்போ ஆப்ஷனில் 0 இருக்குது. அப்போ 0 இந்த இடத்துல போட்டால் நம்மளுக்கு எதோட ஸ்கொயர் வரும், 55 ஸ்கொயர்டு வருமா? ஸோ 55 ஸ்கொயர்டோட ஆன்சர் தான் 3025. ஸோ நமக்கான ஆப்ஷன் பி 0. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏக்கு பிஐ போல் 2 மடங்கும் பிக்கு சிஐ போல் 2 மடங்கும் கிடைக்கும்படி ₹700 பிரித்தால் அவர்கள் பெரும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கான குழு என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு வந்து பிஐ போல் 2 மடங்கு. அப்போது பி நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ பியை வந்து 2 மடங்கு 2bன்னு வச்சுக்கலாம். இப்போது பிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பி = சிஐ போல் 2 மடங்கு. அப்போ 2c இல்லையா? இதில் நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேல்யூக்கு எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். இதில் ஒன்று பிக்கு வைக்கணும் இல்லை சிக்கு வைக்கணும். அப்போ நம்ம இப்போ c = எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த எக்ஸை இங்கே போய் போடுவோமா? அப்போ b என்னன்னு மாறும், b = 2xன்னு மாறும். இப்போ b இருக்கிற இடத்துல வேல்யூவை போடுவோமா? அப்போ a = என்னன்னு வரும், 2 × 2xன்னு வரும். இப்போ இங்கே அப்ளை பண்ணுவோம். a = 4x, 2 × 2 4x, b = 2x, c = x. இப்போ ₹700ன்னு சொல்லிட்டாங்க 3 பேரோடதும். அப்போ என்ன பண்ணணும், a + b + c = 700ன்னு போட்டுக்கோங்க. ஏக்கு பதிலாக இப்போ 4x போடணும், பிக்கு பதிலாக 2xன்னு போடணும், ப்ளஸ் சிக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போடணும், = 700. இப்போ இந்த எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7x. 7x = 700. இப்போ எக்ஸ் மட்டும் வேணுங்கிறனால இந்த பக்கம் வச்சுட்டு 700 / 7 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் 100 கிடைக்கும். அப்போது சியோட சம்பளம் எவ்வளோ, ₹100. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 3 பேருக்கும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, பெரும் தொகை எவ்வளவுன்னு. இப்போ சி ₹100 வாங்குவாங்கன்னா இதுலேருந்தே நீங்கள் ஆப்ஷனில் சூஸ் பண்ணிடலாம். சிக்கு எங்கே கொடுத்துருக்காங்க, ₹100. ஆப்ஷன் டி மட்டும்தான் சி 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. வேணால் இன்னொரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ 4x, ஏக்கு வந்து 4xன்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போ 4 × x எவ்வளோ, 100. அதை நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் 400. ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்து 400 இருக்கா? ஸோ இப்படியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 20க்கும் 30க்கும் இடையில் உள்ள பகா எண்கள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 20லேருந்து 30 வரை நம்பர் எழுதுவோம். ஃபஸ்ட்டு 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ உங்களுக்கு பகாயின் நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. பகாயின் டிஃப்ரென்ஸ் தெரியலைன்னா அப்புறம் சம்ஸ் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இப்போ நான் பகாயின்னா உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நம்பர் தன்னாலையும் ஒன்னாலையும் மட்டும்தான் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து பகாயின்னு சொல்லுவாங்க.
ஒரு நம்பருக்கு 2-3 காரணி இருந்துச்சுன்னா அது வந்து பகு எண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நமக்கு இதில் எதெல்லாம் பகா எண்ணுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ 20ங்கிறது 2ஆம் டேபிளில் வகுப்படும். ஸோ 20 வராது. 21 3rd டேபிளில் வகுப்படும். ஸோ 21 வராது. 22 2nd டேபிளில் வகுப்படும். 23 எதுலேயும் வகுப்படாது. ஸோ 23 ஒரு நம்பரு. நெக்ஸ்ட்டு 24 2nd டேபிளில் வகுப்படும். 25 5வது டேபிளில் வகுப்படும். 26 2nd டேபிளில் வகுப்படும். 27 நம்மளுக்கு 3rd டேபிளில் வகுப்படும். 28 2nd டேபிள். 29 எதாலையும் வகுப்படாது. 30 2nd டேபிள்லையும் வகுப்படும், 3rd டேபிள்லையும் வகுப்படும். ஸோ நமக்காக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 20க்கும் 30க்கும் இடையில் உள்ள பகா எண்கள் எத்தனை? ஸோ பகா எண்கள்னால் டிவைட் ஆகாத நம்பர். ஸோ இது வந்து என்ன ஆன்சர் வரும் நமக்கு, 23, 29. ஸோ ஆப்ஷன் பி 2 நம்பர் தான். ஸோ இது வந்து பார்ட் 1ல் உங்களுக்கு 10 கொஸ்டின் எடுத்திருக்கேன். அடுத்த ஒரு பார்ட் 2ல் 10 கொஸ்டின், பார்ட் 3ல் 10 கொஸ்டின், டோட்டலாக 30 கொஸ்டின் எண்களுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம் பிவிக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் வைக்கிறேன், அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. ஓகேவா? தேங்க்யூ.